நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எல்லாம் மெசேஜ் போட்டிருந்தீங்க, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்களா ப்ரோ இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பதில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 100 நாள் பயணத்தில் 15வது நாளை சிறப்பாக தொடங்கிட்டோம். காலையில் எழுந்து என் ப்ரைவசி வேலையெல்லாம் முடிச்சுட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கிளம்பிட்டேன். ஸோ என்கிட்ட வண்டி இல்லாத காரணத்தினால் ரேபிட்டோ புக் பண்ணி தான் இன்னைக்கு போனேன். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ரேபிட்டோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் போயிட்டேன் நண்பர்களே. ரேபிட்டோலேயே போயிடலாம் தான் பார்த்தேன், ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கிட்ட கிடையாது. 10 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு சேத்பட் டு தாம்பரம் தனியான ஒரு சிறப்பான பயணம். லோக்கல் ட்ரெயினே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நண்பர்களே. தாம்பரம் வந்தாச்சு நண்பர்களே. ஸோ இங்கேருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு நான் போய் ஆகணும். அதுக்கும் நான் ரேபிட்டோ தான் போட்டேன். ஸோ நம்ம ரேபிட்டோ நண்பர் வர வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ளே ஏசி இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் ஏசி இருந்தது, அது ஓடவே இல்லை. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ரேபிட் ஒன்று வந்துட்டாரு, அவர் கூட கிளம்பியாச்சு. மக்களே, நான் வீக்கெண்டில் வேளச்சேரியில் டிராயிங் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே வந்திருந்தேன், அதனால தான் இவ்வளோ போராட்டம். டிராயிங் கிளாஸை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வாட்டி ரேபிட்டோ கிடையாது, பஸ்ஸு தான். போகிற வழியில் நம்ம காலேஜ் நண்பர் தீனா அவர்களை மீட் பண்ணேன். அவரோட கொஞ்சம் சின்ன கலந்துரையாடல், ஜாலியாக காஃபி போட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அதன் பிறகு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்களாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. சண்டே கூட எங்கடா போறீங்களா. இன்னைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா நமக்கு வஞ்சர மீன் வறுவல், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம். நம்ம சென்யோரிட்டா வந்தார், அவருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் போட்டுட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நண்பர்களே, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டு அட்டன் பண்ணேன். திரும்பி கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் எதுவும் காலே வரல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாஸா ஃபெயிலான்னு சொல்லிட்டு. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. ஸோ நம்ம 100 நாள் பயணத்தில் 15வது நாள் சிறப்பாக முடிஞ்சது. நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.